Good morning all. Today 24 July 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி சைடு காலையில் ஒரு கேப் டவுன் நடந்தது. ஆனால் இந்த ஹியூஜ் கேப் டவுனில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் வந்து மேல் நோக்கி வந்தது. ஆனால் நம்ம பார்க்கவே இல்லை. மார்க்கெட் மேலே ஏறப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ண போகுது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு கேப் டவுனுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம். இந்த 23782 இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகும். ஏன்னா கேப் அப்பு கேப் டவுனுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை நம்ம போட்டு வச்சாச்சு. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகும்னு நம்புகிறோம். அதை பிரேக் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே லோ இங்கேயே காலையிலேயே நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. அதை இங்கே காமிக்கிறேன். எஸ்டர்டே லோ 162. இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே வரும்னு நம்பணும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு செல் சிக்னல் வந்தது. இந்த செல் சிக்னல் ஒரு ஹியூஜ் ரேலியை கொடுத்தது. இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3 23602 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். மார்க்கெட் வந்து மேல் நோக்கி வந்தது ஃபர்ஸ்ட் கேண்டில். பட் அதே ரிஜெக்ஷன் தான். கேப் டவுன் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தோம். அந்த கால்குலேஷன் என்னன்னா 76029. அந்த 29 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகணும். அப்போ கால் சைடு போகணும்னா என்ன ஆகும்? எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி காமிக்கணும். அப்போ பார்க்க முடியாது. அப்போ மார்னிங் நீங்கள் எடுத்தோடனே மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சி எடுத்தவங்க எல்லாருமே என்ன ஆகுவாங்க? they lose the money. அப்போ இங்கேருந்து ஒரு செல் சிக்னல் வருது. இது இவ்வளோ தூரம் கீழ் நோக்கி மார்க்கெட்டை கொண்டு வருது. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா S2 S3 வந்து அடிச்சிருச்சு இது. ஸோ S1 S2 S3 இது டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. அப்போ இந்த S3 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மட்டும்தான் கீழே போய்கிட்டே இருக்கும். அதர்வைஸ் 0% பிரேக் பண்ணி மேல் நோக்கி வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அண்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே கால்குலேஷன் தான். வெரி சிம்பிள் கால்குலேஷன். கேப் டவுனுக்கு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னன்னா 58451 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அங்கே எஸ்டர்டே 100% இருக்குது. ஸோ மார்னிங் ஆரம்பித்தோடனே இங்கே மார்க் பண்ணி வச்சது. அந்த மார்க் பண்ணி வச்சதை இங்கே நவுத்தி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் காலுக்கு போகணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ ஒரு சைடு வந்து நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. இந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகாதுன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. அது S2 வரைக்கும் இது வந்திருக்கு. ஸோ இந்த இது வந்து லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை மேத்தமெட்டிக்கலோட நம்ம ஒப்பிடுறோம். எந்தெந்த லெவல் நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப்ல நேற்று பிவோட்டோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பேன். பிவோட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்தந்த இதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி நேற்று நான் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நேற்று போட்டிருக்க லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே பிவோட் லெவல் 23897 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வரும். S1 S2 S3 அது பிவோட் 23897 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மேலே R1 R2 R3க்கு போகும். இப்போ கீழே பிரேக் பண்ணதுனால S1க்கு வர்றதுக்கு 76%, S2க்கு வர்றதுக்கு 33% அண்ட் S3 வர்றதுக்கு 12% ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. இது பிவோட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா S1 வர்றதுக்கு 76% வந்துருச்சு. அதுக்கு கீழே வச்சதுனால இந்த கேப் டவுன் கால்குலேஷன் படி இதை பிரேக் பண்ணாதான் மேல் நோக்கி போகும். அங்கே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. கரெக்டாக S2ல இது வந்து கரெக்டாக அடிக்குது. 33% ப்ராபபிலிட்டி கரெக்டாக வந்து இங்கே அடிச்சுட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஆனால் இது மேல் நோக்கி போகணும் அப்படின்னா இன்னும் எஸ்டர்டே லோவை கடக்கணும். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குது மேலே போகிறதுக்கு. இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18525 எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா 7338879730 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மண்டே ஒரு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.